ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் வெற்றிவேந்தன் vlogs. இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்களா? ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கலாம், நெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். புதினா கொஞ்சம் சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட பெரிய வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். மீடியம் சைஸாக கட் பண்ணி வச்ச தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் லைட்டாக ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். உப்பு சேர்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக போயிடும். மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இது கூட கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, ஸ்வீட் கார்ன் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். மீல் மேக்கர் கொஞ்சம் ஊற வச்சு புழிஞ்சு சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள், பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் புதினாவை ஒரு மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அரிசி 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன், அதை தண்ணியை வடிச்சிட்டு அதையும் சேர்த்து பரட்டிக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி இலை, லெமன் ஜூஸ், நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுட சுட சூப்பராக நம்மளோட வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே டேஸ்டியான இந்த பிரியாணியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.